தவக்காலம் இரண்டாவது நாள்ல நாம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மரியாளின் மாசு மறுவற்ற இதயத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சரி வாங்க, நீதிமொழிகள்ல இருந்து இந்த இறை வார்த்தையை நான் எடுக்கிறேன். பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்தி வை. உன் கழுத்துக்கு மாலையென அணிந்து கொள். நீ நடந்து செல்லும் பொழுது அவை உனக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும் போது உன்னுடன் உரையாடும். கட்டளை என்பது ஒரு விளக்கம். விளக்கு வந்து எப்பவுமே நமக்கு வெளிச்சம் தானே கொடுக்கும். இப்போ ஒரு இருட்டான இடத்துல நம்ம வந்து ஒளி ஏற்றுறோம். எதுக்குங்க? அந்த ஒளி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டுது. நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன், அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எனக்கு வந்து அந்த ஒளி வந்து ஹெல்ப் பண்ணுது நடந்து போறதுக்கு. அதாவது வந்து பாதை காட்டுது இல்லைங்களா? அப்போ தாயின் அறிவுரை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வந்து ஒளியாம், அது கண்டித்தாலும் நல்வழிக்கு வழியாம், அவை உன்னை என்றைக்குமே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல இருக்குது. பாருங்க, மாதாவின் மாசு மறுவற்ற இதயம், கடவுள்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காத ஒரு இதயம். தன்னோட மகன், ஒரே மகன், நான் வந்து உன்னை பெற்றெடுத்தேன், நான் உன்னை வளர்த்தேன், நான் சோறு ஊட்டினேன், நான் உனக்கு எல்லாமே செஞ்சேன், ஆனாலும் கூட யாரோ ஒரு இனத்திற்காக, யாரோ மக்களுக்காக நீ இப்படி கஷ்டப்பட போறேன், சிலுவையை சுமக்க போறேன்னு சொல்லிட்டு நீ சொல்றியப்பா அப்படின்னு மகன்கிட்ட கேள்வி கேட்காத ஒரு மனசு, மாசு மறுவற்ற ஒரு மனசு. இன்னைக்கு மாசு மறுவற்ற இந்த ஒரு டாபிக்கை பற்றி பேசும்பொழுது எனக்கு எங்கேயோ படித்த ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதாவது படிக்காத அம்மா. இன்றைக்கு படிக்காத அம்மா அப்பாவை நாம படுத்துற பாடு, மை காட். நம்ம பேசுற இங்கிலீஷும் அவங்களுக்கு புரியறது கிடையாது. நம்ம ஏதோ பியாண்டா திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணி உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் கட்டுறோம். இன்றைக்கு நாம இது எல்லா வீடுகள்லயுமே நடக்குது. ஒரு பையன் வந்து ஆபீஸுக்கு வேலைக்கு போயிட்டான். அங்க வந்து அவனுக்கு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது. அவனோட ஏதோ ஒரு சர்டிபிகேட் வந்து ஒண்ணு வேணும். அதனால அவன் மறந்து வந்துட்டான். மறந்து வந்தது அவனோட தப்பு இல்லை. ஆனா அவன் எப்படி அம்மாவை ட்ரீட் பண்றான் பாருங்க, கதையை கேளுங்க. சோ இவன் அம்மாவுக்கு வந்து போன் பண்றான். வாட்ஸ்அப் அம்மா வச்சிருக்கிறாங்க, வாங்கி கொடுத்துருக்கான் புது போனு. அம்மா நீ வந்து கேமரா வந்து ஆன் பண்ணு அப்படின்ட்டு. அம்மா சொல்றாங்க, நான் எப்படா ஆன் பண்றது அப்படின்னு. ஷோ அம்மா, எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன், உனக்கு கேமரா கூட ஆன் பண்ண தெரியலையா? சரி, அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்றான் போன்ல. அப்புறம் அந்த அம்மா கேமரா ஆன் பண்ணிடுறாங்க. என்னோட சர்டிபிகேட்டை எடு அப்படின்னு சொல்றான். அம்மா எடுக்கிறாங்க. அதை வந்து போட்டோ எடுன்னு சொல்றான். அம்மா இந்த போட்டோ எடுக்கிறதுக்குள்ளார கேமரா அந்த பேஜ் ஓடிடுச்சு, வேற ஒரு பேஜ் வந்துச்சு போன்ல. அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. ஐயோ அப்பா எனக்கு தெரியலடா அப்படின்ட்டு. அவன் சொல்றான், அதுக்குதான் உன்னை படின்றது. அப்பா இருந்திருந்தா இந்நேரம் ஒரு நிமிஷத்துல எனக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு போறாரு. ஏமா படிக்காம இருந்து என் உயிரை வாங்குற? அம்மா சொல்றாங்க, டேய் நான் படிக்காம இருந்ததுலாம்தானே உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ரொம்ப பேசாதீங்க அப்படின்றான். சரி போட்டோ எடுத்து அனுப்புறாங்க அம்மா. அதுக்கு பிறகு டவர் இல்ல. ஐயோ அப்பா சுத்திக்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஐயோ டவர் இல்லம்மா, மேல போங்க அப்படின்ட்டு அம்மா வந்து டவர் இருக்கிற இடத்துக்கு மலையெல்லாம் தாண்டி ஏறி ஓடி போறாங்க. அங்க போயிட்டு டவர் உள்ள இடத்துல அந்த போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. உடனே போட்டோ அங்க போயிடுது. இவன் வந்து வேலையில வந்து செலக்ட் ஆயிட்டான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த பையனுக்கு புரிந்த மாதிரி அந்த ஒரு கதை முடியுது. ஒரு வீடியோ அது. இன்றைக்கு அம்மா வந்து மனசுல எதுவுமே இருக்காது. மாசு மறுவற்றவங்க தான் எல்லாரோட தாயோட இதயம். அதாவது நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற எத்தனையோ அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா? உங்க அம்மா எங்க அம்மா நிறைய பேர் 12th முடிச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு நாங்க படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல வாக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இவங்க வருவாங்க. ஆனாலும் ஃபேமிலின்னு வந்துடும், குழந்தைன்னு வந்துடும், குழந்தையோட ஹெல்த், குழந்தையோட எஜுகேஷன் அப்படி வந்த பிறகு தன்னோட ஆசா பாசங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறவங்க தான் தாய். தனக்குன்னு எதுவும் வேணும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனசுதான் தாயோட அந்த ஒரு இதயம். இப்படிதான் ஒரு வயசான அம்மா அப்பா இருந்தாங்களாம். முடிச்சுக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டா. அப்போ அந்த அம்மா கிட்ட அந்த பையன் சொன்னானா, அம்மா நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாமா, மரியாதையா பேச மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி அவ பண்றா, அது என்னால தாங்க முடியலமா. நீங்க இங்க இருந்து நீ படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. அதனால பக்கத்துல நம்ம பக்கத்து தெருவுலதான் ஒரு ஆசிரமம் இருக்குதுமா, அங்க நிறைய பேர் உன்ன மாதிரி இருக்கிறாங்க, நீ அங்க போயிட்டு இருமா, வாரம் வந்து நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னானா.
அம்மா சிரிச்ச முகத்தோட பையனோட அந்த ஒரு பிளான் புரிஞ்சிச்சு, நம்மள வந்து அனாதை ஆசிரமத்துல போட போறான் முதியோர் இல்லத்துலன்னு. ஆனாலும் கூட கேள்வி கேட்காம அப்படியே போனாங்களாம். ஆனா தம்பி அப்பாவையும் என் கூட அனுப்பிடுப்பா அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, இல்லம்மா அப்பா இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல, இதோ பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், அவ வந்து ஒழுங்கா காய்கறி வாங்கிட்டு வர மாட்டாமா, அதனால அப்பா போனாங்கன்னா மலிவான விலைக்கு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, இப்ப இருக்கிற கஷ்டத்துல அப்பா இருந்தாதாம்மா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னானாம். அப்பயும் அந்த தாய் சிரித்து கொண்டே போனாலாம். அதாவது வயதான காலத்துல கூட தன்னோட சுயநலத்துக்காக அம்மா அப்பாவை பிரிச்சு வாழ வைக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் உண்டு. உங்களோட தாய் என்னோட தாய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஆனா உலகத்துக்கே தாயா இருக்கிற அன்னை மரியாள் எப்பவுமே பெஸ்ட். மாசு மறுவற்ற அந்த இதயத்துல அன்னை மரியாளை நீங்க ஒப்பு கொடுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தவக்காலத்துல தொடர்ந்து நாம அன்னை மரியாளோடு இயேசுவோடு பயணம் செல்வோம்.